குஜராத்ல நடந்த மிகப்பெரிய பிளைட் ஆக்சிடென்ட் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த ஆக்சிடென்ட் இதுவரை நம்ம ஏத்துக்கவே முடியல. ஒரு மருத்துவ கல்லூரியில போய் ஏர் இந்தியா விமானம் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட விமானத்துல பயணிச்ச 251 பேர் இறந்து போனாங்க. அந்த கல்லூரியில இருந்து கிட்டத்தட்ட 200 பேர், 20-30 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பழச்சாரு. சோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இவ்வளவு பெரிய விமான விபத்து நடந்ததுக்கான நம்ம எதோ சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சைட்ல இருந்து இயந்திர கோளாறு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு 30 வயசு பொண்ணு சென்னையில இருந்துகிட்டு மெயில் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நான் பாம்பு வைக்க போறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க ஒரு பொண்ணு இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சென்னை, மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டேடியம் மக்கள் எந்த இடத்துல அதிகமா கூடுவாங்க அந்த இடத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த பொண்ணு மெயில் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம விக்ரம் அடிச்ச அன்னியன் படம் பார்த்திருப்போம். அந்த அன்னியன் படத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணதுக்காக இன்னொரு ஒரு விஷயத்து மூலமா பழி வாங்குவாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சென்னை பொண்ணு. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த மெயில் தேடுறாங்க. இது யாரோட மெயில் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளவு மெயில்ஸ் இருந்தது, இவ்வளவு இடத்தையும் மிரட்டல் இருந்தாங்க. அதுவரை போலீஸ் அந்த விஷயத்தை ஃபுல்லா பார்க்கவே, அந்த மெயில எதையுமே பார்க்கல, கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. சரி, நம்மளுக்கே இவ்வளவு மிரட்டல் விட்டுட்டு இப்படி ஒரு பண்றாங்களே, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு திவிக் பிரபாகர் அப்படின்ற ஒரு பையனோட மெயில். என்ன ஒரு பையனோட மெயில இருந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மெயில் எங்க இருந்து லொக்கேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு சென்னையில இருந்து, அதாவது ரெனே ஜோஷில்டா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அனுப்பி இருக்கிறதா இவங்களுக்கு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க. உடனே குஜராத் போலீஸ் உடனே கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை கிளம்பி வர்றாங்க. சென்னை கிளம்பி அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள போய் அந்த பொண்ணு இந்த இடத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஆராய்ஞ்சு பார்க்கும் தான் தெரியுது அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 100க்கும் மேல ஃபேக் இமெயில் ஐடிஸ் வச்சிருந்திருக்காங்க. 80க்கு மேல ஃபேக் போன் நம்பர் வச்சிருக்காங்க. போலீஸ் ஆகிறாங்க, எப்படி எதுக்கு ஒரு 30 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவை? அது மட்டும் இல்லாம இவங்க ரொபோட்டிக் இன்ஜினியரிங் வேற மிகப்பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட நேம் நான் மென்ஷன் பண்ணல. சோ இவங்க அப்படி அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் விசாரணை நடத்துறாங்க. விசாரணையில நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியே வருது. சரி, எதுக்குமா நீ இந்த மாதிரி பண்ண, இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் போதுதான் தெரியுது, அவங்க திவிக் பிரபாகர் அப்படின்ற ஒரு மெயில் ஐடியில இருந்து அங்க என்ன சொல்றது ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த எல்லா மெயிலுமே திவிக் பிரபாகரோட மெயில இருந்தா போனது. நான் திவிக் பிரபாகரை ஒன் சைடா லவ் பண்றேன், ஆனா அவன் என்னை கண்டுக்கறல, அவனுக்கு இன்னும் 2 மாசத்துல மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அவன் என்னை விட்டு போயிட்டான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெனே ஜோஷில்டா இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. யாராவது ஒரு பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசிட்டா போதும், இவங்க ஃபேக்கா இவங்களே மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி நானுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட புருஷன், நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியே, அதாவது என்ன சொல்றது, வேற யாராவது பொண்ணு இவங்கள்ட்ட சோசியல் மீடியால சேட் பண்ணானா அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில இவங்க ஃபேக் ஐடி ரெடி பண்ணி திட்டுறது, இந்த மாதிரி வேலையா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஃபைனலா இவனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இதுவரை நடந்த எல்லா இன்சிடென்ட்லயுமே இவங்களுக்கு மெயில் பண்ணிருக்கு, இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காத போலீஸ் அவங்க கண்ணுக்கு இந்த அகமதாபாத் பிளைட் இஷ்யூ மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நம்மளுக்கே தெரியும், அது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். சோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கையில எடுத்து, அதாவது இவங்க எப்படின்னா 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. சடனா அவங்களுக்கு மேல அவங்க காதல் வந்திருக்கு, இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சோ இதனால பழி வாங்குறதுக்காக இவங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இவ்வளவு நாலேஜபிளா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணணும் அப்படின்னு வர இந்த பொண்ணுங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கணவரையே கொண்டாங்கல்ல, பிளான் ஆள்லாம் ரெடி பண்ணி, அதை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி இவ்வளவு பிளான் போட்டு ஒரு 29, 25ல இருந்து 30 வயசுக்குள்ள உள்ள பொண்ணுங்க, அதுவும் இந்திய நாட்டை சேர்ந்த பொண்ணுங்க இந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கிறதா பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தவன போட்டு தள்ளுற அளவுக்கு இவ்வளவு நாலேஜா கெயின் ஆயிருக்காங்களே, அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுவும் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா நிறைய அட்டம்ப்ட்ல அவன் தப்பிச்சு கரெக்டா துல்லியமா அடிச்சு அவனோட கணவரே கொண்டாங்க. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பையனே, அதாவது அவங்களோட ஒன் சைடு ஒருதலை காதலையே கொண்டிருக்காங்க.
சோ போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருமே என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணுதான் காரணம், இந்த பொண்ணுதான் காரணம், இந்த பொண்ணுதான் காரணம்னு சொல்லிட்டு மேலோட்டமா எல்லாருமே பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. உண்மையான காரணம் இதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்ககிட்ட வேற எதுவுமே நான் கேட்கல. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரன்யா ஜோஷில்டா? அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு பொண்ணு கணவரே கொன்ற பொண்ணு அதை பத்தி தெரியாது அப்படின்னா நம்ம வீடியோல அதை பத்தி வீடியோவும் போட்டுருக்கோம். தெரிஞ்சுட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா, பை பை.